போகிறாங்க. அது முடிஞ்சோடனே நம்ம கடையை ஆரம்பிக்கணும். நன்றி, வணக்கம். அது வேணாம், மேலே மைக் வச்சுட்டாங்க. ஆன்ல இருக்கா? பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்திலே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பு சார்பாக தற்போதைய அரசு தேர்தல் வாக்குறுதியாக அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்யப்படும் முதன்முறையாக ஒரு 10 மாத காலம் வாங்கிய கடனை சிறு விவசாயிக்கு 50,000 வரை, மற்ற விவசாயிகளுக்கு 5,000 வரை. இரண்டாவது முறையாக விவசாயிகள் போராட்டத்திற்கு பிறகு சிறு குறு விவசாயிகளுக்கு 75,000 வாங்கிய கடனையும் அவர்களுக்கு எல்லாருக்கும் 35,000 தள்ளுபடியுமான்னு சொல்லி ஒரு பிச்சை போடுற ஒரு அறிவிப்பை புரியாத ஒரு அரசு அவர் சினிமாவில் நடிக்கிற மாதிரியே ஒரு அறிவிப்பு விட்டார். இது முழுக்க முழுக்க அவர் முதல்வருக்கு எதுவுமே தெரியாது, அமைச்சர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா சோறு திங்கிற அமைச்சராக இருந்தால் இந்த ஆதவர்ஜின விளையாட்டை விட விவசாயம் ஈஸின்னு சொல்ல மாட்டான். சோறு திங்கிறவன் எவனும் சொல்ல மாட்டான், வயலில் இறங்கி பார்த்தா தான் தெரியும். அவர் விளையாட்டை விட வீணை வச்சுக்கிறது ஈஸின்னு சொல்கிறதுக்கு போய் விவசாயம் சொல்லிட்டு அதுக்கு இன்னும் மன்னிப்பு கூட போகிறல. அதே மாதிரி மயிலாடுதுறைக்கு உணவுத்துறை அமைச்சர் சுற்றுப்பயணம் வந்துட்டு போகிறவர் விவசாயிகள் போராட்டமே என் கண்ணுக்கு தெரிலங்கிறார். இதே நிலை தொடர்ந்துன்னு சொன்னால் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் விவசாயிகள் உண்ணாவிரதம் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இன்னும் 1 மாத காலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 25லேருந்து 30 இடத்துல 10 கிராமத்துக்கு ஒரு இடத்துல 200 விவசாய திரட்டி சாலை மறியல் பண்ணுவோம். ஒரு மாவட்டத்துக்கு 25 இடத்துல நடக்கும். தமிழ்நாடு பூரா சமைச்சு போவோம். விவசாயிகள் போராட்டமே தெரியாத அமைச்சரே எங்கேயாவது ஒரு போராட்டத்தில் மாற்றிட்டு முடிப்பார். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அதனால் அரசு அதிகாரிகள் சொல்வதை ஐஏஎஸ் சொல்வதை கேட்டுக்கிட்டு சும்மா கண்ணாப்புன்னு அறிவிப்பு விடாமல் ஒரு 6 மாத காலம் நாங்கள் பழகுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் பழகுங்க. பழகினத்துக்கு அப்புறமா நிதியை எங்கேருந்து இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொன்னால் மிகப்பெரிய பின்விளைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். முதல்வரே வாயை திறந்து பதில் சொல்லுங்க. விவசாய கடன் 6 மாதத்துக்கு பிறகு தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. தொடர்ந்து விவசாயிகளை கொந்தளிக்க வைக்காதீங்க. நன்றி.